show that the wavelength of electromagnetic radiation is equal to the de Broglie wavelength of its quantum photon. So நம்ம இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா wavelength of electromagnetic radiation is equal to wavelength of photon, that is de Broglie wavelength of photon. அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல நான் ஃபோட்டான் எடுத்துக்கிறேன். ஃபோட்டானுக்கு de Broglie wavelength தெரியும், that is lambda is equal to h by mv அல்லது h by p. இது de Broglie wavelength for a photon. ஓகே, இது நான் தனியாக வச்சுக்கிறேன். அடுத்தது நான் என்ன எழுதுகிறேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எடுக்கிறேன். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு வேவ் லெங்த் என்ன, அங்கே லேம்டா போட்டதுனால இங்கே நான் லேம்டா டேஷ் போடுறேன். ஸோ லேம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது, சி பை நியூ. நம்ம படிச்சிருக்கோம், சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா படிச்சிருப்போம் இல்லையா, அதனால் லேம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு என்ன, இ பை சி. இப்போ ஈக்கு ஹெச் நியூ போட்டோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ பை சின்னு எழுதலாம். ஸோ அந்த நியூ இருக்க இடத்துல சி பை லேம்டா டேஷ் போடுறோம். ஸோ ஹச் பை சி இன்ட்டு நியூ இருக்க இடத்துல சி பை லேம்டா டேஷ் போடுறோம். இப்போ சியும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஹச் பை லேம்டா டேஷ் கிடச்சிரும். ஸோ இந்த லேம்டா டேஷை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன்னா ஹச் பை பின்னு கிடச்சிரும். ஏற்கனவே நம்ம ஃபார் ஃபோட்டானுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் lambda is equal to h by p ன்னு. therefore lambda dash is equal to lambda தான். So wavelength of electromagnetic radiation is equal to wavelength of photon. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.